பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும்படியாய் அவருடைய கிருபை நம்மை இம்மட்டுமாய் நடத்தினதற்காய் கோடான கோடி நன்றிகளை நாம் அவருக்கு ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்போ கண்ணை மூடி யோசித்தாலும் இப்போ தான் இந்த வருஷம் தொடங்கினது போல் இருந்தது. ஆனால் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் இருக்கிறோன்னா அதற்கு நீங்கள் கொடுத்த கிருபை மட்டும்தான். ஆண்டவருக்கு நாம் மனதார நன்றிகளை ஏறெடுப்போம். குடும்பமாய் அமர்ந்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. நாங்கள் நினச்ச ஒரு சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் உம்முடைய பார்வைக்கு ஒரு நொடி பொழுது போதும். ஆண்டவரே, எங்களை எந்த சூழ்நிலையிலும் வெறுக்காதவர் நீர். எந்த சூழ்நிலையில் எங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு உமக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவரே, அந்த நாளுக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம். நிச்சயமாய் உங்களுடையவை எல்லாம் எங்களுடையவைன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சொந்த பிள்ளைகளாய் ரட்சித்து மீட்டெடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லணும்னா இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் சொன்னாலும் நாட்களே நமக்கு போதாதுங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை ஆண்டவர் சாட்சி உள்ளதாய் நிறுத்தியிருக்கிறார். வெட்கப்பட்ட இடத்திலெல்லாம் என் தலையை உயர்த்தியிருக்கிறார். எந்தெந்த இடத்திலெல்லாம் நாங்கள் தள்ளப்பட்டோமோ வெறுக்கப்பட்டோமோ, எங்களை கூப்பிடுறதே வெட்கோன்னு நினைச்ச எல்லா இடத்திலும் இன்றைக்கு ஆண்டவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தலை நிமிர செய்திருக்கிறார். அதற்காக இன்றைய நாளிலும் ஆண்டவருக்கு நான் முதலாவது மனதார நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். அதே போல தேவன் என்னை கொண்டு இந்த ஒரு சிறு ஊழியத்தை செய்யும்படியாய் பாராட்டின தயவுக்காகவும் இன்றைய நாளிலே உங்களுக்கு முன்பாய் ஒவ்வொருவருக்கு முன்பாய் நான் சாட்சியாக இருக்கிறேன். நீங்களும் ஆண்டவர் இந்த வருடத்தில் செய்த நன்மைகளை எல்லாம் அநேகருக்கு முன்பாய் நின்று சாட்சியாக சொல்ல முடியும்னா தைரியத்தோடு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருங்க. கண்டிப்பாக நம்மளை அவர் கைவிடவே மாட்டாருன்னு நம்புங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய கிருபை எங்களை வழிநடத்தினதற்காய் நன்றி என்று அவரை நாம் மனதார ஸ்தோத்தரிப்போம். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். தரிசான என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. ஆண்டவருடைய கிருபை மட்டும்தான் என்னை மட்டுமாய் வாழ வைத்து என்னை வழிநடத்தி வந்திருக்கு. அதே போல் உங்களையும் ஆண்டவர் வழிநடத்த அவர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. அதே போல் இந்த புதிய வருடத்திலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிரப்புவார். நிச்சயமாய் சம்பூர்ணமான ஆசிர்வாதங்களை, குறைவுகளே இல்லா நிறைவான ஆசிர்வாதங்களை, வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டிப்பான நன்மைகளை தரும் ஆசிர்வாதங்களை, கண்ணீருக்கு பதிலாய் களிப்பை தரும் ஆசிர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு தந்து இந்த உலகத்திலே நம்மை ஜெயமெடுக்க வைக்க போகிறார். நிச்சயமாய் நம் குடும்பத்திற்கு சமாதானத்தை அருளி நம்மை ஆசிர்வதிக்க போகிறார். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும்
தேவா. நிச்சயமாய் ஆண்டவர் புதிய ஆண்டுக்குள் புதிய கிருபையினால் புதிய பலத்தினால் நிச்சயமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார். விசுவாசித்து நன்மையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.